25 ஜனவரி 2025 அன்று வாழ்நாளில் ஒருமுறை நடக்கும் அசாதாரணமான கோள்களின் வரிசையான அணிவகுப்பு பற்றிய செய்திகள் ஊடகங்களில் நிறைந்துள்ளன. இது உண்மையா? இது மிகவும் அரிதான நிகழ்வா? இந்த நாளில் மட்டும் அவை நேர்கோட்டில் காணப்படுமா? உண்மையில் அப்படி இல்லை. கற்பனை மற்றும் புனைவு கதையிலிருந்து உண்மையை பிரிக்கலாம். பெரும்பாலான கோள்கள் ஒரே நேரத்தில் வானத்தில் காணப்படுகின்ற நிகழ்வு கோள்களின் அணிவகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் அரிதான நிகழ்வோ அல்லது விசேஷமான அணிவகுப்போ அல்ல. உண்மையில் பார்ப்பதற்கு ரம்யமான நிகழ்வாகும். நாம் பெரும்பாலும் கவனிக்க தவறிய இரவு வானத்தின் அதிசயங்களை கண்டுகளிக்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்களும் தோராயமாக ஒரே சமதளத்தில் சூரியனை சுற்றி வருகின்றன. எனவே பூமியிலிருந்து நாம் அவற்றை பார்க்கும்போது அவை நம்மை சுற்றி ஒரு குறுகிய வட்டத்தில் வருவது போல் தெரிகிறது. ஒவ்வொரு கோளையும் அதன் சுற்றுப்பாதையின் நிலையை பொறுத்து ஆண்டின் வெவ்வேறு மாதங்களில் மாலையில், நள்ளிரவில் அல்லது அதிகாலையில் நாம் காணலாம். இது ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரை இரவு 7 மணிக்கு பெங்களூரு வானத்தின் உருவகப்படுத்திய ஒரு காணொளி ஆகும். ஜனவரி 25 அன்று மட்டும் அல்லாது இந்த எல்லா நாட்களிலும் வெள்ளி, சனி, வியாழன் மற்றும் செவ்வாய் கோள்களை காணலாம் என்பதை கவனியுங்கள். ஜனவரி 25 அன்றும் மற்ற எல்லா நாட்களையும் போலவே 4 கோள்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மறைவதை காணலாம். புதன் கோள் சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு கிழக்கில் காணலாம், ஆனால் மார்ச் மாதத்தில் மேற்கில் தோன்றும். எனவே ஊடகங்களில் வரும் கோள்களின் அணிவகுப்பு பற்றிய பரபரப்பு செய்திகள் நிச்சயமாக மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அடுத்த சில வாரங்களில் வெள்ளி நிற வெள்ளிக்கோள், சிவப்பு நிற செவ்வாய்க்கோள், வெள்ளை நிற வியாழன்கோள் மற்றும் மஞ்சள் நிற சனிக்கோள் ஆகியவை மாலையில் ஒன்றாக தோன்றுவதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரும் சில வாரங்கள் இந்த 4 கோள்களையும் ஒரே நேரத்தில் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும். உங்களுக்கு அருகிலுள்ள வானவியல் மன்றம் அல்லது கோளரங்கம் தொலைநோக்கி மூலம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க ஏற்பாடு செய்திருக்கிறதா? இந்த நிகழ்வு ஒரு உற்சாகமான அனுபவம் அல்லவா?